நாங்கள் குன்னத்தூர், செங்கல்பட்டு மாவட்டம் குன்னத்தூரை சேர்ந்தவங்க. நாங்கள் வந்து ஒரு வாரத்துக்கும் மேலே இந்த மண்ணை எடுக்கக்கூடாதுன்னு போராடின்னு இருக்கோம். மேலிடத்துல போய் சொல்லும்போது எங்களுக்கு வந்து ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆர்டர் யார் கொடுத்தாங்கன்றது எங்கள் கிராம மக்களுக்கு பொதுவாகவே தெரியாது, யாருக்குமே தெரியல. யாரை கேட்டு எங்கள் மண்ணை எடுக்கிறதுக்கு இவங்க ஆர்டர் வாங்கினாங்கன்றதும் எங்களுக்கு தெரியல. விவசாயத்தை நம்பி இருக்கிறவங்க நாங்கள். விவசாயம், ஆடு மாடு தான் மேய்க்கிறது தான் எங்களோட தொழில், முதன்மையான தொழில் அதுதான். நாங்கள் விவசாயத்தை விட்டுட்டு நாங்கள் வேறு என்ன தொழில் திடீர்னு போய் பண்ண முடியும் எங்களால்? ஏற்கனவே கல்பாக்கத்திலேருந்து அணுமின் நிலையம் வந்து வச்சுட்டு இங்கே வெளிநாட்டிலேருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து ஆட்கள்லாம் இறக்கி இங்கே உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே இங்கே கவர்மெண்ட் வேலையே கிடையாது. இங்கே யாருமே இங்கே வந்து கவர்மெண்ட்ல எம்ப்ளாயி வந்து ஏதோ அப்பா இறந்தவங்க அந்த மாதிரி வந்து வேலை தான் வாங்கியிருக்காங்களே தவிர ஒருத்தருக்கு கூட படித்தவங்களுக்கு இங்கே வேலை கொடுக்கறதே இல்லை கல்பாக்கத்தில் அணுமின் நிலையத்தில். அது ஒரு பக்கம் அந்த மாதிரி இருந்தால், இப்போ வந்து இந்த இடத்துல இருந்து வேணும்னா என்னென்னா இன்னொன்று பண்ணுங்க, ஏரிக்கரையை ஃபுல்லாக எடுத்துருங்க. மணல் வேணும்னா நாங்கள் விவசாயத்தையே விட்டுடுறோம். ஏரிக்கரையை ஃபுல் மண்ணி எடுத்துருங்க, எல்லாத்தையுமே எடுத்துருங்க. எங்களுக்கு கழனி வேணும்னா கூட கழனியெல்லாம் ஃப்ளாட் போட்டுருங்க. நம்ம தினம் வந்து அரிசி சாதத்துக்கு பதிலாக பிளாஸ்டிக் அரிசி உபயோகிச்சு சாப்பிட்டுக்கலாம். விவசாயம்ன்றது வந்து எல்லாருக்குமே கீழ் மட்டத்திலேருந்து மேல் மட்டம் வரைக்கும் ஒரு அத்தியாவசிய பொருள். உணவு நம்ம உயிர் நாடி. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர் எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன மரியாதை பண்றீங்க நீங்க? நாங்க எவ்வளவு நாளைக்கு இந்த ஒரு 20 பேர் 30 பேர் வரோம், பாக்குறோம், போறோம். இது ஒரு டிராமா மாதிரி தெரியுது மத்தவங்களுக்குலாம். அதுக்கு மேல நாங்க மிரட்டினோம்னாக்கா எங்க மேல கேஸ் போட்டுருவோம், உள்ள தள்ளிடுவோம், உங்களை உள்ள உட்கார வச்சிருவோம், கேஸ் ஃபைல் பண்றோம்ன்றாங்க ஒரு பக்கம். சரி நாங்களாவது இந்த பிளாஸ்டிக் இந்த ஆடு மாடுலாம் எதை சாப்பிடும்? இந்த புல்லை விட்டுட்டு இந்த ஆடு மாடெல்லாம் எதை சாப்பிடும்? இன்னைக்கு விவசாயி தான் சார் ரேஷன் கடையில போய் 5 கிலோ அரிசிக்கு கையேந்தி நிக்கிறாங்க. ரேஷன் கடையில நீங்க வந்து பாருங்க, நான் நேரா பாக்குறேன். என் வீடு ரேஷன் கடைக்கு 2 இது தள்ளி தான் இருக்குது. இந்த 5 கிலோ அரிசிக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா மக்கள்? ஏதோ ஒரு சிலராவது விவசாயத்தை நம்பி அதுல வந்து பயன்படுறாங்கன்னா அதையும் எங்களையும் விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. இல்லைன்னா விவசாயம் தான் இந்தியாவோட முதுகெலும்புன்னு சொல்றீங்க. பேச்சிலையும் பசுமை விகடன் இதெல்லாம் புக்கில் வேற எங்களுக்கு தினம் வருது. எனக்கு பசுமை விகடன் வருது, கால்நடை கதிர் வருது. இதெல்லாம் எதுக்கு சார்? அப்புறம் கண் துடைப்புங்களா இதெல்லாம்? எங்களுக்கு பேசுறதுன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. எங்க சகோதரிகள் பேசுவாங்க, இன்னும் பேசுங்கம்மா. செங்கல்பட்டு மாவட்டம் குன்னத்தூர் ஊராட்சியிலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அரசு வந்து ஒரு அதிரடியான ஒரு எப்படி சொல்கிறது, சீக்கிரமாக ஒரு ஆர்டரை போட்டு எங்கள் ஊர் ஏரியில் இருக்கிற மண்ணெல்லாம் வந்து எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு ஆர்டர் போட்டு வந்திருக்குது. இது சம்மந்தமாக நாங்கள் கலெக்டரை பார்த்துருக்கோம், மினிஸ்டரையும் பார்த்துருக்கோம். அது சம்மந்தமான அதிகாரி எல்லாருமே பார்க்குறோம்னா யாருமே எங்களுக்கு அதை சப்போர்ட் பண்ணல. ஆனால் நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கிராம சபாவில் மண் எடுக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு நாங்கள் தீர்மானம் வச்சுருக்கோம். ஏன்னா மண் இந்த ஏரி தான் எங்களுக்கு வாழ்வாதாரம். இந்த ஏரி கீழே பார்த்திங்கன்னா ஒரு 700 சுமார் 800 ஏக்கருக்கு நிலங்கள் வந்து நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த விவசாயம் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இது மாதிரிலாம் கிடையாது. இந்த ஏரியை நம்பி தான் எங்களுடைய வாழ்வாதாரம். இந்த ஏரியில் நிற்கிற தண்ணி தான் எங்களுக்கு வந்து நாங்கள் பாய்ச்சி விவசாயம் பண்ணுவோம். அதையே இயற்கை விவசாயமாக நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல திட்டங்கள்லாம் வந்து அரசுலேருந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரில. நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணி நாங்கள் மகளிரை இறங்கியிருக்கோம். அதான் விவசாயம் வந்து பாதிக்கக்கூடாது, இயற்கை விவசாயமாக போகணும், நம் மக்களுக்கு வந்து அதிகமான பூச்சிக்கொல்லி மருந்து, கீழே போகிற மருந்து, அடி உரங்கள் எல்லாமே வந்து கெமிக்கலாக யூஸ் பண்ணி அதில் சில வியாதிகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுல இருக்கிற குழந்தை கூட வந்து சுகர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதெல்லாம் வந்து எங்கள் கிராமத்தில் வந்து விவசாய குழு மூலயமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாங்கள் விவசாயத்தை வந்து இயற்கை விவசாயமாக பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நாங்கள் அதுக்கான பாடுபட்டு அதுக்கான திட்டங்களை என்னென்ன திட்டம் நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் நாங்கள் எப்படி விவசாயம் பண்ணுறது?
சரிங்களா? தண்ணி இல்லாமல் எங்களால் விவசாயம் பண்ண முடியாது. பல்ல 3 அடி சொல்கிறாங்க. 3 அடி கீழே வந்து 3 அடி எடுத்துட்டாலே வந்து எங்களுக்கு புல்லுலாம் முளைக்காது. ஆடு மாடு மேயாது. இங்கே நம்ம இந்தியா வந்து முதுகெலும்பே கிராமங்கள் சொல்லுவோம். கிராமங்களில் என்ன நடக்கும்? விவசாயம் தான் நடக்கும். காலகாலமாக நாங்கள் எங்கள் முன்னோர்களும் விவசாயம் பண்ணாங்க, நாங்களும் விவசாயம் பண்ணோம். அடுத்த தலைமுறைக்கெலாம் விவசாயம் இருக்குமானே சந்தேகமாக இருக்குது. அந்த அந்த இடத்துக்கு என்ன தள்ளுறாங்க இந்த அரசு. பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் பல இடம் ஓடுறோம். இங்கே ஒன்றா இந்த அதிகாரி பார்த்தா எங்களுக்கு நிறுத்துவாங்களா, எங்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்குமா, அந்த அதிகாரி பார்த்தா என்னன்னா ஓடுறோம். ஆனால் எங்கேயுமே எங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு தோல் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. நாங்கள் ஓட்டு போட்டு மக்கள் பிரதிநிதிகள் நாங்கள் தேர்வு செய்கிறோம். வார்டு நம்பர்ல இருந்து அனைத்து அது சம்மந்தமான மக்கள் பிரதிநிதிகள் நாங்கள் தேர்வு செய்கிறோம். ஆனால் யாருமே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாழ்வாதாரத்தை நிறுத்தி அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்க. எங்களோட ஒட்டுமொத்த கருத்து, இந்த கிராமத்தினோட கருத்து வந்து ஏரி பாசனத்தை வந்து இந்த மண் எடுக்கத்தை நிறுத்தி வேற எங்கேயாவது கூட மண் எடுத்துக்கிட்டு அவங்களோட விருப்பம். அது எங்களுக்கு தேவையில்லை. இங்கே பல்லை எடுத்துட்டாங்கன்னாக்கா பக்கத்தில் ஒரு ஏரி ஏற்கனவே எடுத்து அதில் கழிவு நீர் அணுமின் நிலையம் இங்கே பார்த்தீங்கன்னா அனுப்புறத்தில் டவுன்ஷிப்பில் இருக்கிற கழிவு நீர்லாம் அந்த ஏரியில் இருந்து இந்த ஏரிக்கு தான் வரும். தொடர்ச்சியாக அந்த கழிவு நீர் எங்கள் ஏரியில் நின்றுச்சு அப்படின்னா சுகாதார கேடு ஏற்படும். மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. குடிநீர் கிணறுங்கள் வந்து 3 கிணறு வந்து இங்கே இருக்குது எங்களுக்கு. அதை வந்து என்னதான் நம்ம தடுத்து நிறுத்தினாலும் தண்ணி போகாமல் நாங்கள் பண்ணித்தரோம் கூட சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து தண்ணி போகாமல் ஏரி ரொம்பிடுச்சுன்னா ஃபுல்லாக ரொம்பிடும். அப்போ வந்து அந்த இதுவும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. குடிநீர் பாதிப்பு ஏற்படும் எங்களுக்கு. அதனால் என்ன வியாதி வரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ வந்து மருந்து மாத்திரைலாம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஆடு மாடுங்களாம் எங்களுக்கு விவசாயம், அதையே அழிச்சிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு உடனடியாக வந்து நடவடிக்கை எடுத்து எங்கள் வாழ்வாதாரத்தை எங்களுக்கு திருப்பி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இதுல வேற பிளம்ட்ரின் வர என்ஆர்ஜிஎஸ் வர்க் வேற தராங்க. பணமரத்தை எடுத்துட்டு திரும்ப மணமரம் வைக்கிறது எதுக்கு என்ஆர்ஜிஎஸ் வர்க்? ரொம்ப வயலும் கடலாத்தியும் படு கேவலமா இருந்தது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. எல்லாமே இந்த பொம்பளைங்க தான் மக்கள் தான் எல்லாமே கிளீன் பண்ணி இன்னைக்கு எப்பேற்பட்ட மேய்ச்சல் தரையா இருக்கு பாருங்க. வெட்டவே முடியாது பாவம், அவங்களால வெட்டவே முடியாது. எல்லாமே அதை நோண்டி பண்ணது இந்த பெண்கள் தான். இப்ப என்னன்னா யாரோ ஒரு 2 பேர் வந்து இதுல யாருன்னு எங்களால சொல்ல முடியல. இப்ப எங்களுக்கு சப்போர்ட்டா எங்க கிராம தலைவரே இல்லையே எங்க கூட. நாங்க என்ன பண்றது? மக்கள் தான் போராடி கிடக்குறோம். இதுக்கு யார் கவர்மெண்ட்? ஐயா இந்த கவர்மெண்ட்டுக்கு நான் ஒன்னு சொல்ல ஆசைப்படுறேன். நீங்க அப்படிதான் தூர்வாரி தான் ஆகணும். நீங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை வந்து என்எச்எஸ் மக்களுக்கு கொடுங்க. மக்கள் பொழைப்பாங்க. மக்கள் வந்து இந்த ஏரி வேலை செய்யற திட்டம் மூலம் மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்தின் மூலமா இந்த ஏரி நாங்க தூர்வாரி நாங்க கொட்டி நாங்க சம்பாதிக்கிறோம். எங்களுக்கு வருமானம் உண்டு, மக்கள் பொழைப்பாங்க. ஆனா இப்படி கான்ட்ராக்டுக்காரங்களுக்கு மண்ணல் விட்டு கான்ட்ராக்டுக்காரங்களை சம்பாரிச்சு அவங்க பெரிய வளரணும் அப்படின்னா எங்களுக்கு வட்ட திட்டமே வேணான்றோம். ஆனா விவசாயி தான் 5 ரூபாய் அரிசி ரேஷன் கடையில் நிக்கிறான். ஒரு கார் கம்பெனி தயாரிக்கிறவன் எங்கேயாவது கார் வாங்குறதுக்கு கியூல நிக்கிறானுங்களா? ஒரு சைக்கிள் தயாரிக்கிற கம்பெனி வச்சிருக்கிறவங்க சைக்கிளுக்கு கியூல நிக்கிறானுங்களா? ஒரு துணி ஆடை வச்சிருக்கிறவங்க ஜவுளி கடை வச்சுக்கிறவங்க ஜவுளி துணி போறதுக்கு என்ன போய் கியூல நிக்கிறாங்களா? ஏன் விவசாயம் மட்டும் 5 ரூபாய் அரிசி கியூல நிக்க வைக்கிறீங்க? காலம் போல அப்படித்தானே எங்களுக்கு இந்த மண் வளர் இருந்ததுனாக்கா ஒரு வருஷத்துக்கான கழனியில கொட்டணும்னா நாங்க பர்மிஷன் வாங்கணும். எங்களுக்கே எங்க மண்ணை எடுத்துட்டு போய் எங்க கழனியில கொட்டுறதுக்கு எங்களுக்கு உரிமை கிடையாது. வண்டல் எடுத்துட்டு போய் போட்டா இந்த இடம்லாம் எவ்வளவு அருமையா விளையுங்க தெரியுங்களா? இது இயற்கையா தண்ணி பாஞ்சா கிணத்து தண்ணி பாயறத விட ஏரி தண்ணி பாஞ்சாக்கா விளைச்சல் அதிகமா இருக்கும், மகசூலும் அதிகமா நாங்க எடுப்போம். ஏன்னா மழை நீர்ல வந்து மழை நீர்ல பல தாதுக்கள் அடிச்சு வருது. அந்த தாதுக்கள் வந்து வயல்வெளியில பாய நல்ல விளைச்சல் வரும். அதான் உங்களுக்கு யூரியா பொட்டாசு கொடுக்குறாங்க. 4 மாத காலம் வந்து தண்ணி நிக்கும். 4 மாசம் தண்ணி மாதம் அந்த ஏரியில வந்து தண்ணி பரவி இருக்கு. அதை வச்சு தான் நாங்க விவசாயம் பண்றோம். ஒரு வருஷம் நாங்க உட்காந்து சாப்பிடுவோம். யாருக்கிட்ட கையேந்த வேலை கிடையாது எனக்கு. இந்த 5 ரூபாய் அரிசி கூட நல்லா இருக்குங்களா? ரேஷன் கார்டில் ஆய்வு பண்ணிருக்காங்களா? எந்த அதிகாரிகளுமே எந்த அமைச்சருமே வந்து பார்த்தது கிடையாது. அதுவும் புழுவும் கல்லங்களுமா தான் இருக்கு. அந்த அரிசி வாங்கிட்டு என் நாட்டு மாட்டுக்கு தான் போடுறோம். அது இல்லைனாலும் நான் என் மாட்டுக்கு என் விவசாய நிலம் இருந்ததுன்னா அதுல இருந்து 2 மூட்டை நான் பயிர் வச்சு என் மாட்டுக்கு அரிசி ஆக்கி தீனியை கொடுப்பேன். எவ்வளவு ஏக்கர் இடம் விவசாய நிலம்? சுமார் 500 ஏக்கருக்கு கீழே இருக்குங்க ஐயா. பரப்பளவு பண்ணினா ஏரியும் கழனியும் சமதளமா இருக்கும். 500 ஏக்கருக்கு மேலதான் இருக்கும். சரி, இப்போ இதுல நான் ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். இந்த மண் எடுக்கிறதுனால உண்மையிலேயே விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுதா? கண்டிப்பா பாத்தீங்க. மது ஆயிட்டு வந்து மேல வந்துடும். நீர் மட்டம் வந்து கீழவே இருக்கும்.
எங்களுக்கு அந்த அளவுக்கு நீர் வரது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே பாருங்க, இங்க இருந்து பாத்தீங்கன்னா தெரியும் அனுப்புற நாகரிகம் பில்டிங் பாருங்க பெருசு பெருசா இருக்கும். இந்த நாகரிகத்துக்கு வந்ததுனால எங்களுக்கு நீர் வரது கம்மியாகி போச்சு ஏரிக்கு. அதுலயே நாங்க பாதி எங்களோட வாழ்வாதாரம் போயிடுச்சு. வர வேண்டிய தண்ணியே வரதில்ல, வர வேண்டிய தண்ணி ஏரிக்கு வரதில்லை. அதுல இன்னும் பள்ளம் போட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு தண்ணி எப்படி மதுக்கு ஏறும்? இந்த மதுவை இடிச்சு கட்டினாலும் பிடபிள்யூடி கை அவங்களோட சைன் போகணும். அப்பவும் கலெக்டர் தான் சைன் பண்ணணும். அப்போ மது கீழே இறக்கிட்டாங்கன்னா கழினியோட லெவல் வந்து மேல நிற்கும். ஒரு வருஷம் மழை அதிகமா பெய்யும், ஒரு வருஷம் கம்மியா பெய்யும். எப்படி எங்களோட வாழ்வாதாரமே கேட்கணும். சமதளமா இருந்தது நல்லா இருந்ததுன்னா எங்களுக்கு சமதளமா கழினிக்கு போய் பாயும், ஏரி பாயும், நீர் வசதியா இருக்கும். சாமான் நிட்டோம். மோடு பழம் சரி, இது ஒப்பந்ததாரர் 53 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒப்பந்தம் எடுத்திருக்கிறாரு அந்த ஏரியா. 50 லட்சம் யாருக்கிட்ட கொடுத்தாரு? மக்களுக்கு கொடுத்தாரா? நாங்க அதுதான் சொல்றோம். அந்த பணத்தை வச்சுட்டு ஏரி வேலையில செலவு பண்ணுங்க. மகாத்மா காந்திக்கு வேலை ஊராட்சி வேலை போய் கொடுங்க. அந்த பண்டை நலத்திட்ட உதவிகள் வர்றது எல்லாமே நம்ம வரி பணம் தான். நம்ம வாங்குற உப்பு, நம்ம வாங்குற தீப்பெட்டி, நம்ம வாங்குற அரிசி, நம்ம வாங்குற மிளகா பொடி, இந்த வரியில இருந்து தான் நமக்கு எடுத்து கொடுக்கறது. என்னமோ இவங்க வீட்டுல இருந்து எடுத்து கொடுக்கறது மாதிரியே அது எந்த ஒரு சட்டம் இருக்குன்னா அதை மீறுறதுக்கு எந்த அதிகாரிக்கும் அதிகாரம் கிடையாது. இவருக்கு தான் 100 நாள் வேலை திட்டம் கொடுக்கணும். உங்களுக்கு நீங்க அரசினுடைய அந்த திட்டத்தின்படி உங்களுக்கு தகுதி இருந்தால் அவங்க கொடுத்தாகணும். அதனால அதெல்லாம் பற்றி பயப்படாதுங்க. இப்போ 1000 ரூபாய் நிறுத்திடுறாங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன அரசு நிபந்தனைகள் போட்டிருக்கோ அந்த நிபந்தனைகளின் படி இருந்தா உங்களுக்கு கொடுத்தாகணும். யாரும் வந்து தரமாட்டேன். எங்களுக்கு அந்த ஏரியில மண் எடுக்கல வச்சுக்க, நாங்க விவசாயம் பண்ணி நாங்க படிச்சுப்போம். அந்த 1000 ரூபாய் எனக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்க விவசாயம் பண்ணி படிப்போம். இந்த ஏரியில மண் எடுக்கிறது நிப்பாட்டினாவே போதும் எங்களுக்கு. நாங்க விவசாயம் பண்ணி நாங்க சாப்பாட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு வச்சுப்போம். அந்த அரிசியை மிச்சம் இருந்தா நாங்க மண்டிக்கு போடுவோம். அந்த மாதிரி தான் நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு இந்த மண் எடுக்கிற வரை நிப்பாட்டினாவே போதும் எங்களுக்கு. அவங்க 1000 ரூபாய் போடுறாங்க, நாங்க ஏரி வேலை அது அது அப்புறப்பட்ட விஷயம். சரி, இந்த 1000 ரூபாய் எப்படி கொடுக்குறாங்க தெரியுமா? 1000 ரூபாய் எங்க கிட்ட இருந்தா ஜிஎஸ்டி வரி நம்மகிட்ட வாங்குற காசெல்லாம் அந்த மாதிரி பணம் தான் வச்சு கொடுக்குறாங்க. நம்மகிட்ட மீதியை கொடுக்குறாங்க. நம்மகிட்ட வாங்குற காசு வட்டி கட்டுறதுக்கு தான் பார்த்தோம். 10 லட்சம் கோடி கடன் இருக்கு தெரியுமா நமக்கு? அது வேற தலையில வச்சுட்டாங்க, அது தெரியாதுங்கண்ணா. 2021ல 4 லட்சம் கோடி கடன். இப்போ வந்து 10 லட்சம் கோடி கடன். எவ்வளவு வட்டி கட்டணும் தெரியுமா? 45,000 கோடி ரூபாய் நம்ம வட்டி கட்டணும் மாசந்தோறும். ஊர்லயே 4 லட்சம் ரூபாய் கடை எங்க தலையில எங்க கிராமத்துல இருக்கு, எங்க தலையில வச்சிருக்காங்களா? அது உங்க தலையில வச்சிருக்காங்க. இதோட அதுதான் எங்களுக்கு அந்த 1000 ரூபாய் இல்ல. இந்த மண்ணை எடுத்து தான் எங்க கிராமத்துல கடன் நாங்க விவசாயம் பண்ணி நாங்க பொழிச்சுக்கிறோம். அது ஒரு வருஷத்துக்கு நாங்க சாப்பாட்டுக்கு வச்சுக்குவோம். அவரும்